இவனுக்கு என்கவுண்டர்ல ஆளை சுட்டு தள்ளுறதா வேலை. நானே அவளை கண்டுபிடிச்சு நானா வெட்டி திசை கொண்டா போட்டுறேன் பாரு. நம்ம வீட்டுல தேவைக்கு மேல பணம் இருக்கு, பொருள் இருக்கு. இருந்தாலும் வீட்டுல சந்தோஷம் மட்டும் இல்லையாத்தா? நீ செத்து இந்த குடும்பம் நிம்மதியா இல்ல. சரவணா உனக்கு கிடைக்காம கல்யாணம் பண்ணிட்ட மீனாட்சி நிம்மதியா இல்ல. உன்னையாச்சும் கல்லா உடைக்கிறாங்க பாட்டி. என்னை அடிச்சு நொறுக்கி மண்ணோட மண்ணாக்கி பூமிக்குள்ள புதைச்சு விட்டாங்க பாட்டி. எங்க வந்து நின்னுகிட்டு யார் மேல கை வைக்கிற? அவங்க எல்லாம் மீனாட்சி அப்படி பார்க்கும்போது நான் எதுக்குடா மீனாட்சி பத்தி கவலைப்படணும்? அண்ணே, என்னதான் இருந்தாலும் பொம்பளை புள்ளண்ணே. இன்னைக்கு இப்படி இருக்கிறவங்க நாளைக்கு எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுண்ணே. நாளைக்கு அவங்க பிள்ளைங்க பெரிய ஆளா வளர்ந்துட்டாங்கன்னா அவங்கள தானே பார்ப்பாங்க. நம்ம மீனாட்சி யாரும் கண்டுக்க மாட்டாங்கண்ணே. பாவண்ணே. இலே, என் பிள்ளைக்கு அப்படி ஒரு நிலைமை வராதுடா. இன்னைக்கும் சொல்றேன்டா, என் அக்கா காமாட்சி அவ பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கிறா. என் அண்ணன் வீரபாண்டி என் மூத்த மக மீனாட்சி தான் சொல்லிட்டு இருக்காரு. என் தம்பி முருகேசன் எனக்கு பிறக்க போறது பொண்ணும் ஆணோ இருந்தாலும் மீனாட்சி தான் என் வீட்டு மூத்த மகன்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ணே, ஒரு நிமிஷம் அண்ணே. என்னதான் பாசமலையை கொட்டினாலும் தாம்புள்ளியா மீனாட்சியான்னு வரும்போது எல்லாரும் தாம்புள்ளியா தான் வசதியா பார்ப்பாங்கண்ணே. இன்னைக்கு தெரியாதுண்ணே. மீனாட்சி வளர்ந்து வரும்போது தான் நமக்கு தெரியும்ண்ணே. ஏய், இன்னொரு முறை அப்படி சொல்லாதடா. எங்க குடும்பத்தை ஊர்ல இருக்கிறவன் பிரிக்கிறதுக்கு முன்னாடி நீ பிரிச்சிருவ போல் இருக்கு. என் மனசுல எந்த கள்ளங்கபடமும் இல்லடா. நீ இப்படி தேவையில்லாம எதையாவது பேசி எங்க அண்ணன் தம்பி உறவை தூரப்படுத்தினாரா? எங்க குடும்பத்தை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? கொஞ்ச நேரத்துல எப்படிலாம் பேசிவிட்ட. இந்த மாதிரி நினப்புலாம் உன் கனவுல கூட வரப்படாதுடா. நான் தாழ்ந்தா என் அண்ணன் தோள் கொடுப்பாருடா. எங்க அண்ணன் தாழ்ந்தாருனா நான் தோள் கொடுப்பேன்டா. இதுதான்டா எங்க உறவு முறை. இத புரிஞ்சுக்க. இன்னைக்கு எனக்கு பொண்டாட்டி மட்டும்தான் இல்ல. நானும் என் மகன் மீனாட்சியா மத்த எந்த விஷயத்துல குறைச்சலா இருக்கேன். அண்ணே, நீங்க சொல்றது சரிதானே. இருந்தாலும் நீங்க தனியா இருக்கிறது நல்லது இல்லண்ணே. இலை, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில எண்ணெயே கடிச்சிருவ போல் இருக்கு. என்னடா புதிர் போடுற? அண்ணே, உங்களுக்கு வீரமும் தைரியமும் இன்னும் மனசுக்குள்ள அப்படியே தானே இருக்கு. அதுக்கு என்னப்பா? அண்ணே, இப்ப நீங்க ஒரு பொண்ணை பார்த்து இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்கலாம்ல. அடிச்சிருப்பான. எப்படிடா அப்படி ஒரு வார்த்தை வந்துச்சு வாயில? லே, இப்ப சொல்றேன்டா, என் வாழ்க்கையில இனிமே இன்னொரு பொண்ணுக்கு இடம் கிடையாதுடா. எங்க குடும்பம், மீனாட்சி, இவங்க மட்டும் எனக்கு போதுண்டா. என் காலத்தை அப்படியே தள்ளிட்டு போயிருவேன். அண்ணே, நீ எதுவும் பேசாத. என் அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமே மச்சான்னு நாங்க சந்தோஷமா இருக்கிறத, ஒற்றுமையா இருக்கிறத பார்த்தா அப்பத்தே உனக்கு புரியும். வா போலாம். என்னங்க? என்ன லட்சுமி, இன்னும் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? எந்திரிச்சு வாங்க சீக்கிரமா. அங்க ஐயா, அக்கா, அண்ணா, அண்ணி எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. இருடி, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? நான் எழுதிக்கிட்டு இருக்கிறப்ப என்ன தொந்தரவு பண்ண வேணாம்னு கொஞ்சம் இரு. நீங்க என்னைக்கு தாங்க எழுதாம இல்ல? ஒண்ணு செய்யுங்க, இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் எழுதுவேன்னு சொல்லுங்க. நான் தொந்தரவு பண்ணாம இருக்கேன். ஏண்டி, இது என்ன கலெக்டர் உத்தியோகமா? இத்தனை மணிக்கு வேலைக்கு போனேன், இத்தனை மணிக்கு விடுவாங்கன்னு சொல்றதுக்கு? நான் ஒரு எழுத்தாளண்டி. எனக்கு எந்த நேரத்துல எழுத வரும், எந்த நேரத்துல எழுத வராதுன்னு எனக்கே தெரியாது. ஆனா வர நேரத்துல எழுதி முடிச்சிடணும்ல, இல்ல அப்புறம் வரவே வராது. சரி, இப்ப ஏதாவது வந்துச்சா? எழுதி முடிச்சிட்டீங்களா? இருடி, இப்பதான் பாரதியார் கவிதையை புள்ளியா சுழியா போட்டு ஆரம்பிச்சேன். அதுக்குள்ள குறுக்க வந்துட்ட. கொஞ்சம் அமைதியா இரு, எழுதி முடிச்சுட்டு நானே வரேன். நீங்க இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் போறதே தெரியாதுங்க. முதல்ல எந்திரிச்சு வாங்க. புள்ள அன்பு வேற காத்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க, இன்னும் அம்மாவை காணோம்னு தேடுவான்ல. நானும் தேடிக்கிட்டு தாண்டி இருக்கேன். தொந்தரவு பண்ணாத, வரேன் போ. நீங்க என்னத்தை தேடுறீங்களோ? வார்த்தையை தேடுறோம்ல. அதானே பார்த்தேன். உங்களுக்கு அதை விட்டா வேற என்னங்க தெரியும்? இந்த பாரு, யாரு வேணாலும் எந்த வேலை வேணாலும் பார்க்கலாம். ஆனா நான் செய்யற இந்த வேலை அப்படி இல்ல. கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் உள்ள இருந்து வரணும் இல்ல. சரிங்க ஐயா, அதுவா வரட்டும். இப்ப நீங்க வாங்க.
ஊர்ல அங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, புள்ளைய பத்தி கொஞ்சமாவது உங்களுக்கு நினைப்பு இருக்கா? ஏய், என் புள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவனை என்னை விட பெரிய எழுத்தாளனாக்க போறேன். நான் எழுதுற இந்த பேனாவை என் புள்ள அன்புக்கு கொடுக்க போறேன். ஐயோ சாமி, வேணாம் சாமி. ஒரு எழுத்தாலும் எழுதி கிழிக்கிறதையே என்னால அள்ளி போட முடியல, இதுல 2 பேரா? அப்பா, என்னால தாங்கவே முடியாது. என் புள்ள அன்புவ நாங்க டாக்டரா உருவாக்கி காட்டுவோம்ல. இருக்கட்டும் இருக்கட்டும். நான் மக்களோட மனசுல இருக்கிற கவலையும் இருட்டையும் போக்குறேன்னா அவ அவங்க மேல படுற காயத்துக்கு மருந்து போட்டு போறான். கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாம் ஒண்ணுதான். என்ன நான் பேனாவை கையில பிடிச்சிட்டு இருக்கேன், அவனை ஊசியை கையில பிடிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். நாம நினைச்சா போறாது, அவங்களுக்கு என்ன மனசுல இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் புள்ள அன்புவ டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு எங்க ஐயா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் ஒத்த வார்த்தை சொன்னேன்னு வைங்க, அவங்க படிக்க வச்சு ஆளாக்கிட்டு போறாங்க. ஆரம்பிச்சிட்டியா உங்க ஐயா வீட்டு புராணத்தை? ஏண்டி, நான் எழுதுறத நிறுத்தினாலும் நீ பேசுறத நிறுத்த மாட்ட போல இருக்கு. இங்க பாருங்க, உங்களை கட்டிக்கிட்டு வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம குடும்பத்தை தூக்கி நிறுத்துறது என் ஐயாவும் ஆத்தாவும் மட்டும்தான். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்னமோ அவங்க வந்து நம்ம கிட்ட கையேந்தி நிக்கிற மாதிரியில பேசுறீங்க. அம்மா தாயே, கொஞ்சம் பேசுறத நிறுத்துறீங்களா? ஆமா, உண்மை சொன்னா கோபம் பொத்துக்கிட்டு வருதோ? நீ எதுவும் சொல்ல வேணாம், நானும் வரேன். இத பாருங்க, ஆ? நான் கட்டாயப்படுத்தி கூப்பிடுறதுனாலதான் நீங்க வரதா இருந்தா நீங்க வரவே வேணாம். நீங்க இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த வெள்ளை காகிதத்தை வெச்ச கண்ணு வாங்காம முறைச்சு பாத்துக்கிட்டு இருங்க. நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். இரு இரு இரு, நானும் வந்துடுறேன். உன்னை மட்டும் தனியா அனுப்பினா ஐயா என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு குடஞ்சி எடுத்துருவாரு. எனக்கும் இந்த மாதிரி திருவிழாக்கு போனா தானே சந்தோஷமா இருக்கும். எனக்கு மாத்திரம் என்ன ஆசை இல்லாமையா இருக்கு? அடுத்த வாரம் பாரதியார் பிறந்த நாள் வருது. அதுக்கு நம்ம மதுரை தமிழ் சங்கத்துல என்னைய சிறப்பு விருந்தினரா கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன கவிதை எழுதி படிக்கலான்னு உட்கார்ந்தேன். நீ வந்துட்ட. இத பாருங்க, நம்ம திருவிழாக்கு போயிட்டு வர வரைக்கும் நீங்க எந்த ஜோலியும் வச்சுக்காதீங்க. எல்லாரும் புருஷன் பொண்டாட்டியா நிக்கும் போது நான் மட்டும் தனியா நிக்கணும். சரி, திருவிழா முடிஞ்சு வர வரைக்கும் நான் எங்கேயும் போல. போருமா? இத முதல்லயே சொன்னா என்னவா? நீ எங்க அமைதியா பேசுன? சரி, நம்ம அன்பு, மீனாட்சி, பாண்டி, மாரி, சரவண இவங்களுக்கெல்லாம் புது ட்ரெஸ் எடுத்துட்டு வரோம்னு சொல்லியிருந்தோம். ஒரு ட்ரெஸ் எடுக்கலையே. பாவம் பிள்ளைங்க போனதும் பைய தொலாவி பாக்குமே, என்ன பண்றது? அத பத்தி எல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அது எல்லாத்தையும் நான் நேத்தே வாங்கி வச்சுட்டேன்ல. இப்படி தாண்டி இருக்கணும். என்னைய மாதிரியே எல்லா எழுத்தாளருக்கும் இப்படி ஒரு பொண்டாட்டி அமைஞ்சிட்டா பல படைப்புகளை அப்படியே எழுதி தள்ளிக்கிட்டே இருப்போம்ல. போதுங்க, ரொம்ப புகழாதீங்க. எனக்கு இப்படி எல்லாம் தூக்கி வச்சு பேசினா பிடிக்காது. இப்ப நான் உள்ளத சொன்னா உனக்கு கோவம் வருதாக்கும்? எதை சொன்னாலும் இந்த காலத்துல குத்தமா தாண்டி இருக்கு. சரி சரி, கிளம்பு போலாம். வாங்க. என்று முதல்